தொடக்கூடாது. அம்மா என்ன கூப்பிடாதடா அப்படி. அவரை கொன்னுட்டே இல்ல படுவாவி. என்னடா பாவம் செஞ்சோம் நாங்க. உன் மேல பாசம் வச்சதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? தொடாத என்ன தொடாத. நான் உன்னை பார்க்க மாட்டேன். உன்னை பார்க்கவே மாட்டேன். கடவுளே என்னங்க ரவி என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சாகர கடைசி நிமிஷம் வர உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரா. ஆனா யாரோ உன்னை பத்தி தப்பா சொன்னப்ப கூட அவர் அதை நம்பவே இல்லடா. அப்பா உன்கிட்ட இதை சொல்ல சொன்னாரா. கடவுளர்களால உன்கிட்ட நல்ல சங்கீத ஞானம் இருக்கு. ஒரு பிரார்த்தனை போல அந்த சங்கீதத்தையும் மனசுக்குள்ளே வச்சு வாழுன்னு சொன்னாரு. உன் காலத்தோட சங்கீதத்தை முடிச்சிடாம தலைமுறையா வச்சு வளர்க்க சொன்னாரு. ஒரு காரியத்தை நினைச்சு ஜபிச்சு கட்டின மந்திர கயிறு போல மரணம் வரைக்கும் அப்பாவுடைய வார்த்தையை நீ காப்பாத்தணும். இங்க வந்த நான் வேண்டாம். கண்ட தெருப்பொறிக்கு ரவுடிகளுக்கு என் வீட்டுல நிக்கிற அருகதை கிடையாது. வெளியே போ. போறேன். அதுக்கு முன்னாடி நான் மாயா கொஞ்சம் பார்க்கணும். எதுக்காக? எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே, இன்னும் எதுக்காக வந்திருக்கிற? நான் மாயா கூட கொஞ்சம் பேசணுங்க. நீ பேசுறது கேட்க நான் தயாரா இல்ல. உன் மூஞ்சிய பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அவ்வளவு கொடூரமான ஆளு நீ. உன்னை காதலிச்சுதான் என் வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய தப்பு. அந்த தப்பை எப்படி திருத்துறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த காதலுங்கிற பேரை வச்சு இனி ஒரு நாள் என் லைஃப்ல என்டர் ஆகலாம் நினைக்காத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. சீ போ. இனிமேல சொர்ண கட்ட நாய் மாதிரி இங்க நிக்காம முதல்ல போடா. சூர்யா, சூர்யா, வீடு வந்துருச்சு. பாட்டி வாடா செல்லம். டாக்டர் என்ன சொன்னாரு? ஒரு பிரச்சனையும் இல்லையா. நல்லா ஓடி ஆடி விளையாட சொன்னாரு. நம்ம குலதெய்வம் தான் காப்பாத்திருக்கு. எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நாளைக்கே போலாமா? அப்புறம் நீ கேட்ட மாதிரி பிரவுனும் பச்சையும் கலந்த காஞ்சிபுரம் இங்க வச்சுதான் குடுப்பீங்களா? உள்ள உங்க வச்சுக்கிறேன். என்னப்பா, என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரியா இருக்க. குழந்தைக்கு ஏதாவது? சச்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சூர்யா,
ஏன்பா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? தூக்கம் வரலையா உனக்கு? இல்லம்மா, பழசெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தூக்கம் வர மாட்டேங்குது. என்னமோ ரொம்ப பயமா இருக்க. நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தைரியமா இரு. நான் கும்பிடுற தெய்வம் என்னைக்கு நம்மள கைவிடாது. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுல என்ன இருக்கு சூர்யா? தேங்க்யூ சார். வக்கீல் சார் ஒரு நாள் செந்தில் சார் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். வரேன். என்னாச்சு? ஜெயிச்சாச்சு. ஆண்டவன் நம்ம பக்கத்துல இருக்கான். இந்த தடவையும் அந்த சலீம் குரூப் கோர்ட்டுக்கே வரல. கேஸ் தள்ளி போயிடுச்சு. சொல்றா, நான் உனக்கு என்ன பண்ணணும்? என்னால நீ நிறைய அனுபவிச்சிட்டல. எனக்கு இனிமே ஒண்ணு வேண்டாண்டா. என்னோட வாழ்க்கை என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும். அது போதும்டா எனக்கு. நாளைக்கு தளி மகாதேவ கோவில்ல ராஜமக உற்சவம் நடக்கிறதுனால இயேசுதாஸோட கச்சேரி, அதுல நானும் பாடுறேன். நீ வருவல்ல? வரணும்னு தான் இருக்கு. ஆனா வெளியூர்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. 1000 வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்டிப்பா நான் அங்க வருவேன். ஓகேவா? போதும்டா, அது போதும். என்ன? ஒண்ணு இல்ல, பழசையெல்லாம் நினைச்சு பார்த்து. வாங்க. யேசுதாஸ் கூட ஒன்னா இருந்து பாட போறேன்னு நினைக்கும் போது என்னமோ தெரியல, பயமா இருக்கு. எதுக்கு பயப்பட? அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கு. தைரியமா பாடு. என்ன ஒரு மின்னல், மழை வர மாதிரி இருக்கு. இடி மின்னல்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பயம். பேசாம நம்ம காலையிலேயே போலாமே. சந்தோஷம், நீ வரவே வேண்டாம். உன்னை விட நல்ல ஜால்ரா தட்டுறவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்பவே கட்சி மாறிடுறேன். கார்ல வரது கஷ்டமா இருந்தா நான் பஸ்லயே வந்துடுறேன். நீ ஏன்டா வாய் பார்த்துட்டு நிக்கிற? மழையில வந்தா கரைஞ்சிட மாட்டவா? ஓடா வரேன். வரமா. பாய்டா செல்லம். பாய் பாய்.